நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும்போதே இதனால தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதாக எடுத்தீங்களா, இல்லை இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அந்த இன்சூரன்ஸ் பற்றி என்ன ஒரு புரிதல் வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்தீங்க? இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் ஏஜென்ட்டு. அவர் தான் வந்து இதை மூவ் பண்ணார் என்கிட்ட. இன்சூரன்ஸு போடுங்க, இது ஹெல்த் இன்சூரன்ஸ் தான், நல்ல பெனிஃபிட்லாம் இருக்குன்னு சொன்னார். அதனால் எங்கள் குடும்பத்தில் 3 பேருக்குமே நான் அந்த இன்சூரன்ஸு சேர்றதா சொல்லி 2023 நான் அதை முதல்ல இன்சூரன்ஸ் பணம் கட்டுறேன். 20,500 ஃபஸ்ட்டு பாலிசி. எனக்கு வந்து அவர் அதெல்லாம் எதுவும் கேட்கல. உங்களுக்கு முன்னாடி என்ன உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சா, அதெல்லாம் அந்த இன்சூரன்ஸ் பாலிசிலாம் எதுவும் கேட்கல. எனக்கும் நார்மலாக தான் நான் இருந்தேன். அதனால் வந்து நான் பாலிசி போட்டேன். எங்கள் குடும்பத்தில் எனக்கு, என் ஒய்ஃபுக்கும், என் பையனுக்கு சேர்த்து. இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அந்த ஏஜென்ட் வந்து உங்களுக்கு உடம்புல இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படிங்கிற எதுவுமே கேட்கல, சொல்லலை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படிக்கும்போது அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, பாலிசிதாரருக்கு வந்து பாதிக்கப்பட்டவருக்கு வந்து நாங்கள் அந்த பாலிசியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நாங்கள் சொல்லி தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களே. அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதுவுமே சொல்லலை. எதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க, அதில் பெனிஃபிட் இருக்கும், அது மட்டும் தான் சொன்னாங்களே ஒழிஞ்சு இந்த இதுக்கு இந்த நோய்க்கு கவர் ஆகும், இதுக்கு கவர் ஆகும், அது கவர் ஆகும்னு சொல்லவே இல்லை. ஓகே, இப்போ மேற்கொண்டு கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வேல்முருகன் சார்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், இப்போ கன்சியூமர் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிங்க. அப்படி கேஸ் போட்டதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து அந்த கம்பெனி தரப்பில் இருந்து இல்லை பாலிசி எடுத்தவர் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம மேலே திருப்பி விடுறதுக்கே அந்த காரணம் இந்த காரணம் சொல்லி ஏதாவது மழுப்புவாங்கல்ல, அப்படி நம்ம மேலே திருப்பிடுற மாதிரி அந்த கம்பெனி தரப்பில் இருந்து என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ்லாம் சொல்லி சமாளித்தாங்க, அது எப்படி அது பொய்ன்னு சொல்லி எப்படி நிரூபிச்சிங்க? இப்போ இவரோட கேஸில் என்னன்னு கேட்டால், டயாபிஸ்க்கு 47 வருஷம் ஒரு தவறான ஒரு ரிப்போர்ட் வந்து தஞ்சாவூர் அது ஹாஸ்பிட்டல் தரப்பில் தான் தவறுதலாக கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோடது என்னன்னு கேட்டால், ஒரு நோய் வந்து இருந்துச்சுன்னா அந்த 3 வருஷத்துக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இது பார்க்க முடியாதுங்கிறது டேர்ம் அண்ட் கண்டிஷனில் இருக்குது, வெயிட்டிங் பீரியட் இருக்குது, வெயிட்டிங் பீரியடில் இருக்குது. ஆனால் இவர் என்னன்னா பார்த்தது வந்து 2024 7ஆம் மாதத்துலேருந்து தான் பார்க்குறாரு. அந்த இது பார்த்தாரு. இவங்க மருத்துவமனை தவறான ரிப்போர்ட்னால அவங்க ஆர்குமெண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பாலிசி எடுக்கும் போது ஏற்கனவே நோய் இருந்திருக்கு, அந்த இதை வந்து மறைச்சிட்டு எங்களுக்கு பாலிசி எடுத்துட்டாரு, இந்த நோய் வந்து இவங்க டிஸ்சார்ஜ் சம்மரில் இது இருக்குது, இந்த இதை மறைச்சிட்டாரு, அதனால பாலிசி தரது, அதாவது தவறுதலாக எங்களை யூஸ் பண்ணுறாரு, மறைச்சிட்டு நோய் இருக்கிறது மறைச்சிட்டு செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆர்குமெண்ட்லேயே அதே சொல்கிறாங்க. அதை நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த மருத்துவர் முத சிகிச்சை பெற்றாங்களோ அவர்கிட்ட போய் ஒரு லெட்டர் வாங்குகிறோம். முத எப்போ பார்த்தாங்கன்னா அவர்கிட்ட ஒரு லெட்டரை வாங்கிட்டு அவரே எழுதி கொடுத்துறாரு. முத இப்போ தான் பார்த்தோம், 7ஆம் மாதம் தான் நான் முத பார்த்தோங்கிறத எழுதி கொடுக்குறாரு. அதை எடுத்துக்கிட்டு போய் மருத்துவமனையில் கேட்கும்போது மருத்துவமனை அதை வந்து டைப்ரைட்டிங் மிஸ்டேக்குன்னு சொல்லி அதை 47 மாற்றுறாங்க. அது தனி வழக்காக ஒன்று ஓடிட்டு இருக்கு, அது இப்போ பேச வேண்டாம். அது 4 மாற்றுறாங்க. இது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம வந்து தெரிவிக்கும் போது அவங்க வந்து அதை